2026 சட்டமன்ற தேர்தல் களம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் தீவிரம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. பல்வேறு எதிர்பாராத மாற்றங்களும் நடக்குது. ஒரு புறம் தேர்தல் எதிர்கொள்றதுக்காக ஒவ்வொரு கட்சிகளுக்குள்ளும் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒரு புறம் அந்த எதிர்பார்ப்புகள் நோக்கி நகருது. பல்வேறு புது புது நகர்வுகள் நடந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஆளக்கூடிய திமுக அரசு திமுக மீண்டும் அது ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கறதுல முழு குறிக்கோளோட இயங்குறாங்க. அதுல என்னன்னா, பல்வேறு விதங்களையும் ஒன்னு கட்சியாக தன்னை எவ்வளவு தூரம் பலப்படுத்தணும், கட்சி அமைப்பாக அது எவ்வளவு தீவிரத்தோட இயங்கணும், உற்சாகத்தோட இயங்கணும் அப்படிங்கறதுல அதுலதான் ரொம்ப பிரதான கவனம் செலுத்துறாங்க. தனிப்பட்டு தனியாக அவங்க எந்த கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு தயவு இல்லாமலேயே தனிப்பெரும்பான்மை அமைக்கணும், தனிப்பெரும்பான்மையான இடங்களை ஆட்சி அமைக்கிற தேவையான இடங்களை கைப்பற்றணும் அப்படிங்கறதுல ஒரு நோக்கம் இருக்கு அவங்களுக்கு. இன்னொன்னு, ஆட்சியிலிருந்து என்னென்ன திட்டங்கள் எல்லாம் கொடுக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு இந்த 5000 ரூபாய் சிறப்பு தொகை கொடுத்தது, 2000 ரூபாய் விளிம்பு நிலை மக்களுக்காக அவங்களுடைய பயனாளர்களுக்கான தொகைகளை கொடுத்தது, இப்படியாக ஆட்சியில் இருக்கும்போது பொங்கலுக்கான பரிசு கொடுத்தது, இப்படி ஆட்சியிலிருந்து எதையெல்லாம் செய்து மக்களுடைய ஆதரவை பெற முடியும் அப்படிங்கறத கவனம் செலுத்துறாங்க. மூன்றாவது, அவங்க கூட்டணி பலமாக, அதாவது சோசியல் இன்ஜினியரிங் சொல்லக்கூடிய இந்த சமூக அமைப்பை தமிழ்நாட்டினுடைய டெமோகிராபிக் அடிப்படையில் அவங்க முழுக்க கூட்டணியை மிகப்பெரிய அளவுக்கு பலப்படுத்துறாங்க. 26 கட்சிகளோடு அவங்க பிரம்மாண்டமான ஒரு பெரிய அளவிலான கூட்டணி அமைச்சிருக்காங்க. அதுல மிக முக்கியமாக இந்த முதல் முறையாக வந்திருக்கிற தேமுதிக உள்ளிட்ட எந்த விதத்திலையும் திமுகவுக்கான சாதகமான வாக்குகள் சிதறிவிடக்கூடாது அப்படிங்கிற கவனமா இருக்காங்க. இன்னும் சொல்லணும்னா, திமுகவுக்கான எதிர்ப்பு வாக்குகள் கூட சிதறிவிடக்கூடாது அப்படிங்கிற கவனமா இருக்காங்க. அதனாலதான் திரு ஓ பன்னீர்செல்வத்தை கூட அவங்க தங்களுடைய அணியில திமுக இணைஞ்சிருக்காரு. அவரு இதெல்லாம் இப்படி பல்வேறு நகர்வுகளை திமுக முன்னெடுத்துக்கிட்டே வருது, மீண்டும் ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. களம் எந்த அளவுக்கு அவங்களுக்கான சாதகங்களை உருவாக்குது அப்படிங்கிறது இரண்டாவது கேள்வி. அதனுடைய ஒரு பகுதியாக தான் என்ன பண்றாங்கன்னா, அந்த முதல் வியூகம் சொன்னோம் இல்லையா, திமுக அமைப்பாக கட்சியாக தங்களை மேலிருந்து கீழே வரைக்கும் பலப்படுத்தணும் அப்படிங்கறதுல ஒரு முக்கிய நோக்கத்தை தான் என்ன பண்ணாங்கன்னா, மகளிர் அணி, இளைஞர் அணி அப்படின்னு தனித்தனியா மண்டல வாரியாக மாநாடுகள் நடத்தினாங்க. மாபெரும் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டங்கள் நடத்தினாங்க. மேற்கு மண்டலம், வடக்கு மண்டலம், தெற்கு மண்டலம்னு மண்டல வாரியா நடத்தினாங்க. வாக்குச்சாவடி முகவர்களுக்கான மாபெரும் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டங்கள் நடத்தினாங்க. இப்படியாக ஒரு 3 மாதங்களுக்குள்ள, முதலமைச்சரே சொன்னது மாதிரி 3 மாதங்களுக்குள்ள ஏறத்தாழ ஒரு 10 நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டங்களை பெரிய அளவுக்கு நடத்திருக்காங்க. அவர் அதுக்குள்ள பல லட்சம் பேரை அந்த கூட்டங்களை சந்திச்சு நேரடியாக முதலமைச்சர் அவருடைய ஆலோசனைகளை வழங்குறாரு. அதனுடைய பகுதியாகத்தான் ரொம்ப முக்கியமாக ஒரு நகர்வு இது. அதாவது திமுகவினுடைய மாநில மாநாடு. அவங்களுடைய தேர்தலுக்கு முன்னதாக, கடந்த 2021 தேர்தலுக்கு முன்னதாகவும் மாநாடு நடத்தியிருந்தாங்க. மறுபடியும் இந்த 2026 தேர்தலுக்கு முன்னதாகவும் மாநாடு நடத்துறாங்க, மாநில மாநாடு. இந்த மாநாட்டினுடைய நோக்கம் அப்படிங்கிறது, கட்சியை முழுக்க, கட்சியினுடைய எல்லா அமைப்புகளும், எல்லா பிரிவுகளும், எல்லா கிளைகளும் உற்சாகமடைந்து எல்லா கிளைகளும் இந்த தேர்தலுக்கு மிக தீவிரமாக பணியாற்றணும் அப்படிங்கிற நோக்கம் இருக்கு. தனித்தனியாக பிரிவு வாரியாக மகளிர் அணி, இளைஞர் அணி, அப்புறம் பாகமுகர்கள்லாம் சந்திச்சிருந்தா கூட இந்த மாநாடு அப்படிங்கிறது அவருடைய உச்சமாக பார்க்க வேண்டியிருக்கு. கடந்த 3 மாதங்கள்ல தொடர்ச்சியா நடத்துறாங்க. அதனுடைய பகுதியாக உச்சம். அது திமுகவினுடைய மாநாடு பொறுத்து பார்த்தா, இந்த கட்சி தொடங்கின நாள்ல இருந்து 51ல இந்த கட்சியினுடைய முன்னாள் தலைவர், முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி சென்னையில் அவருடைய திமுக முதல் மாநாடு நடத்தியிருந்தாரு. அது பின்பாக 56 2வது மாநில மாநாடே திருச்சியில தான் நடத்துறாங்க. ஆக திருச்சி அப்போது இருந்தே திமுகவுக்கு முக்கியமான ஒரு பகுதி. அதாவது டெல்டா மண்டலம், மத்திய மண்டலம் திமுகவுக்கு முக்கியமான, திமுகவினுடைய பலத்தை உறுதி செய்கிற ஒரு பகுதி. இங்க இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த மாநாட்டுக்கு அப்புறம் தொடர்ச்சியா சென்னை, மதுரை, கோவை இப்படி இடங்கள்லாம் மாநாடு நடத்திருக்காங்க. ஆனா திருச்சியில தான் அதிக முறை நடத்திருக்காங்க. இதுவரைக்கும் 11 மாநாடுகள் நடத்தப்பட்டிருக்குது. அந்த 11 மாநாட்டுல அதுல 6 மாநாடுகள் திருச்சியில தான் நடத்திருக்காங்க. இன்னைக்கு 12வது மாநில மாநாடும் திருச்சியில தான் நடத்துறாங்க. ஆக அவ்வளவு தூரத்திற்கு திருச்சி திமுகவோடு ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது.
அவ்வளவு முக்கியமான ஒரு நகர்வாகவும் இதை பார்க்க வேண்டியது இருக்கு. திருச்சி அவங்க சூஸ் பண்றதுக்கான காரணங்கள்ல ஒன்னா பார்க்க வேண்டியது. ஏன் அப்படின்னா 12 மாநாடுல திரும்ப ஏழாவது முறையாக திருச்சியில மாநாடு நடக்குது அப்படிங்கிறதும் பல்வேறு விதங்கள்ல திமுகவுக்கு முக்கியமாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா ஆரம்பத்துல இருந்தே திமுகவுக்கு பலம் வாய்ந்த ஒரு மண்டலங்கள்ல வந்து மத்திய மண்டலம் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய மாவட்டங்கள் இருக்குது, திருச்சி, வேளாண் பகுதிகள் இருக்குது. இங்க இருக்கக்கூடிய இந்த வேளாண்மை சார்ந்த அல்லது திராவிட சித்தாந்தம் சார்ந்த இந்த பின்புலம் கொண்ட இந்த அடிப்படை கொண்ட இந்த பகுதிகள் வந்து திமுகவோடு நெருக்கமாக அவங்களுக்கு பலமான ஒரு பகுதியாக பெரும்பான்மையான தொகுதிகள் இங்க இருக்கக்கூடிய 40க்கும் மேற்பட்ட தொகுதிகளை பெரும்பான்மையான தொகுதிகளை திமுக எப்போதும் கைப்பற்றக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது தொடருது. அதுல ரொம்ப முக்கியமான பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த திருச்சி வந்து அவங்களுக்கு நிர்வாக காரணங்களுக்கான வசதிகள் எல்லாம் ரெண்டாவது தான். பட் திமுக பலமாக இருக்கக்கூடிய இடம். இன்னொன்னு திமுகவுக்கு ஒரு சென்டிமெண்டான இடமாகவும் திருச்சியை கருதுறாங்க. அதன் அடிப்படையில் தான் திருச்சி தேர்வு செய்யப்படுது. 7வது முறையாகவும் இங்கேயே மாநாடு நடத்துறாங்க. இன்னைக்கு சிறுகனூர்ல மாநாடு நடக்குது. பாக்குறவங்க பாருங்க, வழிநடுக வாகனங்கள் வந்து மாநிலம் முழுக்க இருந்து சுமார் 10 லட்சம் பேரை பங்கேற்க வைக்கிறதுக்கு உண்டான அவங்களுக்கான இடவசதி, உணவு, பார்க்கிங் அப்படின்னு அவங்களுக்கான ஏற்பாடுகள்லாம் மிக பிரம்மாண்டமாக கட்சியினர் செஞ்சிருக்காங்க. அது அதனுடைய பகுதியாக தான் பார்க்கிறோம். நிர்வாகிகள், தொண்டர்கள் எல்லாம் மாநிலம் முழுக்க இருந்து வந்துட்டு இருக்கிறாங்க வாகனங்கள்ல. இந்த எல்லோரும் அவங்க தொண்டர்கள் எல்லாம் ரொம்ப உற்சாகமாக அவங்க வந்து இந்த மாநாட்டுக்கு போகக்கூடிய காட்சியை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். மாநாடை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து திருச்சிக்கு எல்லா திசைகள்ல இருந்தும், மேற்குல இருந்தும், தெற்குல இருந்தும், வடக்குல இருந்தும், எல்லா திசைகள்ல இருந்தும் தொண்டர்கள் வாகனங்கள்ல வர்றதுனால அவங்க எல்லாருக்கும் அவங்க தனித்தனியான பார்க்கிங் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. 700 ஏக்கர் பரப்பளவுல மொத்தம் எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தா 700 ஏக்கர் பரப்பளவுல வந்து இந்த மாநாடு வந்து திட்டமிடப்பட்டு நடத்தப்படுது. எல்லாருக்கும் வர்றவங்க எல்லாருக்கும் உணவு கொடுக்கறாங்க. சிக்கன் பிரியாணி, அது போக சைவ அசைவ உணவுகள் கொடுக்கப்படுது. அவங்க எல்லாரும் அமர்ந்து பார்ப்பதற்குண்டான LED வசதிகளோட திரைகள் ஏற்பாடு பண்ணப்படுது. ஆக இப்போ 3 மணில இருந்தே வந்து இசை நிகழ்ச்சியோட இந்த மாநாடு துவங்கி இருக்குது. திமுகவினுடைய பாடல்களை, கட்சி பாடல்களை இசைத்து இந்த பாடல்களை ஒழிக்க விட்டு இந்த மாநாடான துவங்கி இருக்குது. 5 மணிக்கு மேலாக திமுகவினுடைய நிர்வாகிகள் பேச இருக்கிறாங்க. KN நேரு பேசுறாரு, TR பாலு பேசுறாங்க. அதுக்கு பின்பாக திமுக துணை பொதுச்செயலாளர்கள் 3 பேர் பேச போறாங்க. அதுக்கப்புறம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச போறாரு. இறுதியாக சுமார் 6:30 மணி அளவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச போறாரு. முதலமைச்சர் திமுகவினுடைய தலைவர் மு க ஸ்டாலினுடைய உரை அப்படிங்கிறது பல்வேறு விதங்களிலையும் முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. ஏன்னா ஒவ்வொரு கூட்டங்கள்லையும் அவருடைய இந்த எல்லா மாநாட்டு கூட்டங்கள்லையும் 2 விஷயங்களை கவனமா செய்யறாங்க. ஒன்னு, கட்சியினருக்கான நேரடி அறிவுறுத்தல்கள் எப்படியாக இயங்கணும் சொல்றாரு. பூத் வாரியா எவ்வளவு பேர் வாங்கணும், 2 கோடி ஓட்டு வாங்கணும், வெல்வோம் 200 அப்படின்றாரு. அதாவது 200 தொகுதிகளை கைப்பற்றுவதற்குண்டான சாத்தியங்களை வந்து அவர் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு. ஆக 200 தொகுதிகளை வெல்றதுக்குண்டான என்னென்ன அறிவுறுத்தல்களை கொடுக்கணுமோ அதை கொடுக்கிறாரு. ஒன்னு. இன்னொன்னு, எதிர்கட்சி அதிமுக மீதான கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. மத்திய பாஜக அரசு மேல விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. அவங்க இருக்கிற இடத்துல வளர்ச்சி இருக்காது, வளர்ச்சி இருக்கிற இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. தொடர்ச்சியா அதிமுக வந்து தங்கள் கட்சியை அடமானம் வச்சுட்டதாக சொல்றாரு. அவங்க பலம் இல்லாம இருக்கிறாங்க. ஒரே கட்சி மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வரப்போகுது அப்படின்ற ஒரு வார்த்தைகளை தொடர்ச்சியாக முதலமைச்சர் பேசுகிறாரு. இதே அம்சங்கள் இங்கேயும் இடம்பெறதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை விட ரொம்ப முக்கியமா என்ன இடம்பெற போகுது அப்படின்னா, சில முக்கியமான தேர்தல் அறிவிப்புகளை முதலமைச்சர் இங்க கொடுக்க போறார். தேர்தல் வாக்குறுதிகளை கடந்த மாநாட்டின் போதுதான், கடந்த 2021 தேர்தலுக்கு முன்னாக திருச்சி நடைபெற்ற மாநாட்டின் போதுதான் அவர் வந்து ஒரு முக்கியமான, அதாவது இந்த அரசினுடைய மிகப்பெரிய சாதனைகள் திட்டங்கள்ல ஒன்றாக முதலமைச்சர் சொல்லக்கூடிய அந்த மகளிர் உரிமை தொகை, மகளிருக்கான அந்த விலையில்லா பேருந்து பயணம், இந்த திட்டங்கள் எல்லாம், இந்த வாக்குறுதிகள் எல்லாம் கடந்த மாநாட்டின் போது தான் கொடுத்திருந்தாரு. அதனால இந்த மாநாட்டின் போதும் பல முக்கியமான தேர்தல் அறிவிப்புகளை வெளியிட போறாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இவர் KN நேரு கூட அதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றத பேட்டியிலையும் தெரிவிச்சிருந்தாரு. அதனால உறுதியாக அந்த முக்கிய அறிவிப்புகள் இடம்பெறதற்கான சாத்தியங்கள் இருக்கு. எனவே அதெல்லாம் வரக்கூடிய பட்சத்துல இன்னைக்கு இனி வரக்கூடிய இந்த தேர்தலில் அது எல்லாம் இந்த மாநாடு வந்து அவங்களுக்கு வந்து பெரிய விளைவான எதிர்வினைகள் ஆற்றப்போகுது அப்படிங்கிறதும் ஒரு புறம் பார்க்க வேண்டியது இருக்குது.
இன்னொன்னு திருச்சியை பொறுத்த வரைக்கும் இவங்க திமுக வந்து திருப்பு முனை திருச்சியினுடைய கூட்டம் வந்து எப்போதும் திமுகவுக்கு ஒரு திருப்பு முனை கூட்டமாக திருச்சி மாநாடு திமுகவுக்கான திருப்பு முனை மாநாடாகத்தான் எப்பவும் இருக்கு அப்படிங்கிறது கட்சிக்காரன்ற கூட ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. அதுதான் வந்து இந்த தேர்தலையும் இந்த கள சூழலையும் எதிரொலிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் அவங்ககிட்ட தொடர்ச்சியா நீடிக்குது அப்படிங்கிறது பார்க்க வேண்டியது இருக்குது. ஆக இந்த தேர்தலில் ஒருபுறம் அவங்க கூட்டணி பலத்தை உறுதி செய்வது, ஆட்சியிலிருந்து மக்களுடைய ஆதரவை எவ்வளவு தூரம் தக்க வைப்பது, இதிலெல்லாம் கவனம் செலுத்தக்கூடிய திமுக வந்து ரொம்ப பிரதானமாக இவங்க வந்து இந்த 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 தன்னளவுல அமைப்பாக இயக்கமாக மேல உச்சியிலிருந்து வேறு வரைக்கும் கிளைகள் எல்லா கிளைகளையும் அது எவ்வளவு தூரம் பலம் பொருந்திய ஒன்றாக இயங்கணும் அப்படிங்கறதையும் கவனம் செலுத்துறாங்க. அதுதான் இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் திமுக ஒரு புறம் துவங்கி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் அதிமுக அதுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தை துவங்கல. 4 முனை போட்டி களத்துல இருக்கு அப்படின்னு அப்படி இருக்கக்கூடிய நிலையில திமுக அதனுடைய கூட்டணிகளை பெரிய அளவுக்கு 26 கட்சிகளோடு கூட்டணி அமைக்கிறாங்க. அதுல 20 கட்சிகளுக்கான வாய்ப்புகள் இடத்துல போட்டியிடக்கான வாய்ப்புகள் கொடுக்க போறதா தகவல் இருக்குது. அதுபோக ரொம்ப முக்கியமா இந்த அதிமுக என்ன துவங்கல பேச்சுவார்த்தையே நாம் தமிழர் வந்து அவங்க நேரடியாக வேட்பாளரையே அறிவிச்சு களமிறங்குறாங்க. தவேகா இது வரைக்கும் என்ன நிலைப்பாடு அப்படிங்கறது இது வரைக்கும் தெரியப்படாத நிலையில திமுக வந்து பல்வேறு விதங்கள்லயும் அவங்களை விரைவுபடுத்திக்கிட்டே போறாங்க, முன்னகர்ந்துகிட்டே போறாங்க அப்படிங்கறது தான் வந்து கள சூழலாக இருக்குது. அவங்க வந்து ஏற்கனவே சொன்னது மாதிரி அமைப்பு ரீதியாக தொடர் மாபெரும் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டங்கள் நடத்தி அதனுடைய உச்சமாக இந்த மாநாடு நடத்த போறாங்க. ஆக இன்னொன்னு இந்த முறை தேர்தலில் வந்து வட மாவட்டங்கள் எப்படி திருச்சியோ அதாவது அந்த மத்திய மண்டலம் டெல்டா மாவட்டங்கள் திமுகவுக்கு பலம் வாய்ந்த திமுகவுக்கு கை கொடுக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கும். அந்த மாதிரி சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்கள் எப்போதும் கை கொடுக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கும். அவங்களுக்கு சவாலா இருக்கக்கூடிய ஒன்று கொங்கு பகுதிகள் இருக்குது. கொங்கு பகுதிகளிலும் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டங்கள் நடத்தியிருக்காங்க. தனித்தனியா பொறுப்பாளர்கள் நியமிச்சு அதுக்குண்டான பணிகளை செய்யறாங்க. தெற்கு சவுத்துல அந்த கூடுதல் கவனம் செலுத்துறாங்க. தென் மண்டலத்தில் கூடிய 58 தொகுதிகளை கைப்பற்றணும் அப்படிங்கறதான் இலக்கு. 58ல 50க்கு மேற்பட்ட தொகுதிகளை கைப்பற்றணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ஸ்விங் எப்படி நடக்க போகுது, எந்தெந்த தொகுதிகள் எல்லாம் வந்து வெற்றிக்கு சாதகமான தொகுதிகள் அப்படிங்கறதுல கவனம் செலுத்துறாங்க. ஆக இப்படியாக எல்லா பகுதிகளிலும் ஒரு தேர்தலை எதிர்கொள்றதுக்கு உண்டான அனைத்து பகுதிகளிலும் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் எல்லா வகையிலையும் எல்லா நிலைகள்லையும் திமுக வந்து கட்சியாகவும் ஆட்சியிலிருந்தும் கூட்டணியாகவும் தங்களை வந்து பலப்படுத்துறாங்க. அமைப்பாக நேரடியாக ஓட்ட அரித்மெட்டிக் அடிப்படையிலையும் சோசியல் இன்ஜினியரிங் அடிப்படையிலையும் எப்படியெல்லாம் ஓட்டை சேகரிக்கணும், எப்படியெல்லாம் ஓட்டை கன்சால்டேட் பண்ணணும், எவ்வளவு தூரம் ஓட்டு பிளவுபடுறதுக்கு ரிஸ்க் எடுக்க தயாராகவே இல்லை திமுக அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. அவங்க ஒர்க் பண்ணது எல்லாத்தையும் பார்க்கும்போது அவங்க ஆட்சி அமைப்பதற்குண்டான நம்பிக்கையை தெளிவா வச்சிருந்தா கூட கிரவுண்ட் ஒர்க்கை வந்து ரொம்ப தீவிரப்படுத்துறாங்க, ரொம்ப பக்கா ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒர்க் பண்றாங்க. ஆக இது எல்லாவற்றையும் சேர்த்து பார்க்கும் பொழுதுதான் இந்த மாநாடும் இதோட இங்க இருந்து இன்னும் கூடுதல் முக்கியத்துவம் பெறதா மாறுது. சொல்லப்போனா அவங்க தொடர்ச்சியா 3 மாதங்கள் நடத்திக்கிற கூட்டங்களுடைய உச்சம் நிகழ்வு இது. இதுக்கு பின்பாக நேரடியாக வாக்கு சேகரிப்பு பிரச்சாரங்கள் அப்படின்ற அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் தான் அடுத்து இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. ஆக இந்த மாநாட்டில் இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநாட்டில் திருச்சியில மறுபடியும் நடத்தக்கூடிய மாநாட்டில் திமுகவுக்கு திருப்பு முனையாக, அதாவது அண்ணாதுரையால தீரர்கள் கோட்டம் அப்படின்னு குறிக்கக்கூடிய அழைக்கப்படக்கூடிய ஒரு பகுதியில மறுபடியும் நடத்துறாங்க. பெரிய நம்பிக்கையோட திமுகவினர் இருக்காங்க. முதலமைச்சர் வெல்வோம் 200 அப்படிங்கிறாரு. பல்வேறு தீம் பேசிஸ்லயும் இந்த மாநாடு அணுகிறாங்க. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், ஸ்டாலின் வெல்லட்டும், இந்த மாதிரியான தீம் பேசிஸ்ல வந்து அவங்க வந்து மாநாடு அணுகிறாங்க. தமிழ்நாடு ஒருபோதும் தலைகுனியாதுங்கிறாங்க. வெல்வோம் ஒன்றாகன்னு சிஎம் சொல்றாரு. ஆக இப்படியாக பல்வேறு விஷயங்களையும் அவங்க வந்து இந்த மாநாடு அணுகிறாங்க, இந்த அரசியல் இந்த தேர்தல் அணுகிறாங்க. இப்படியான சூழல்கள் மத்தியில தான் இன்னைக்கு வந்து திருச்சியில இந்த மாநாடு நடக்குது. இங்க பாருங்க, இன்னும் எவ்வளவு தூரம் உற்சாகமாக அவங்க போகக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். காலையிலிருந்தே பல்வேறு வாகனங்கள்ல பல்வேறு ஊர்கள்ல இருந்து எல்லா தமிழ்நாடு முழுக்க இருந்து மாநிலம் முழுக்க இருந்து நிர்வாகிகள் தொண்டர்கள்லாம் அவங்களுடைய வாகனங்கள்ல வந்துட்டு இருக்காங்க, பேருந்துகள்ல வந்துட்டு இருக்காங்க. அதனுடைய காட்சி தான் இது. நீண்ட நெடிய அளவுக்கு வரிசையில வாகனங்கள் வந்துட்டு இருக்கு. ஒரு போக்குவரத்து இடையூறு ஏற்படுற அளவுக்கு அவ்வளவு தூரம் முழுக்க அவங்களுடைய வாகனங்கள் வந்துட்டு இருக்குது. இன்னொன்னு, பொது வாகனங்கள் எல்லாம் மாற்றுப்பாதையில திருப்பி அனுப்பி இருக்கிறதுனால இந்த சாலை முழுக்கவே
திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில தான் அந்த சிறுகனூர் கிட்ட தான் இந்த கூட்டம் நடக்கிறதுனால இந்த சாலை முழுக்கவே திமுக கூட்டத்துக்கு வரக்கூடிய அவங்களுடைய வாகனங்கள் தான் இருக்கு. அவங்க தான் இதுல போயிட்டு இருக்கிறாங்க. இந்த எவ்வளவு பெரிய வரிசையில் நிக்குதுன்றதை பாக்குறோம். ஆக போகக்கூடிய எல்லார்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நம்பிக்கை, எதிர்பார்ப்பு, உற்சாகம் இது எல்லாமும் அவங்ககிட்ட இருக்கிற மாதிரியே தமிழ்நாட்டு மக்கள்கிட்டையும் இருக்கு. முதலமைச்சர் இன்னைக்கு மாநாட்டினுடைய கூட்டத்துல என்ன அறிவிப்புகளை வெளியிட போறாரு, அந்த தேர்தல் அறிக்கை தான் திமுக தங்களுடைய கதாநாயகன் சொல்லக்கூடிய பட்சத்துல அந்த கதாநாயகனுக்கான சிறப்பாக என்னென்ன விஷயங்களா வெளியிட போற அந்த முதலமைச்சர் வெளியிட போற அந்த கதாநாயகன் என்னென்னலாம் கொண்டு வர போறாரு, கதாநாயக அம்சம் கொண்ட சிறப்பு அறிவிப்புகள் என்னென்னலாம் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் கிட்டையும் இருக்கு. அவர் அரசியல் ரீதியாக என்ன விமர்சனம் முன்வைக்க போறாங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. கட்சியினருக்கு இங்க என்ன உத்தரவுகள் வழங்க போறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில திமுக மாநில மாநாடு துவங்கி இருக்குது. மாலை முதலமைச்சருடைய பல்வேறு விதமான உத்தரவுகள், அவருடைய முக்கிய அறிவிப்புகளோடு இந்த கூட்டம் துவங்க போகுது. களம் என்னவாக மாறப்போகுது? 4 முனை போட்டியாக இருக்குது. ஆனா கருத்தியலாக சித்தாந்தமாக 2 முனை போட்டி தான் இருக்குன்னு நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் சொல்றாரு. ஒன்னு திராவிட அரசியல், இன்னொன்னு தமிழ் தேசிய அரசியல். ஆக 2 முனையை தான் இதுல அடிப்படையில் கொள்கை ரீதியாக இந்த தேர்தல் எதிர்கொள்ள போகுதுங்கிறாங்க. ஆக முனை என்னவாக இருந்தாலும் வெற்றி யாருக்கு அப்படிங்கறத மக்கள் தீர்மானிக்க கிட்டத்தட்ட தயாராகிட்டாங்கன்னு தான் சொல்ல வேண்டியது இருக்குது. எதிரணியில திமுகவுக்கு எதிராக வாக்குகள் 3ஆக பிளவுபடும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கக்கூடிய பட்சத்துல, திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் பிளவுபடக்கூடிய பட்சத்துல அது இன்னும் திமுகவுக்கு சாதகமாக அமையற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அரசியலாளர்கள் கருதுறாங்க. பார்க்கலாம் களம் என்ன முடிவுகளை அளிக்க போகுது அப்படிங்கிறது. இன்னைக்கு மாநாட்டில் அவருடைய முதலமைச்சருடைய அறிவிப்புகள் என்னவாக வரப்போகுது அப்படிங்கிறதையும் நாம இன்னும் சற்று நேரத்தை தெரிஞ்சுக்கலாம்.